இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இஸ்ரேல் மக்கள் யாரிடம் அதிகம் செல்வம் இருக்கின்றதோ, யாரிடம் அதிக நிலங்களும் கால்நடைகளும் இருக்கின்றதோ, யார் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், செல்வங்கள் இல்லாதவர்கள் கடவுளால் நிராகரிக்கப்பட்டவர்கள், பாவம் செய்தவர்கள் என்றும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சி நாயகனாக ஒரு வித்தியாசமான கருத்தை, உண்மையான கருத்தை இன்று நற்செய்தியின் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவிக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார், இதோ செல்வந்தர் விண்ணரசுக்குள் புகுவது என்பது மிக 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 கடினமான ஒன்று என்பதை எடுத்து சொல்லுகின்றார். இதை கேட்டவுடனேயே சீடர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். அவர்களுடைய மனதிலே குழப்பம் உருவாகிறது. இந்த பணக்காரர்கள் செல்லவில்லை என்றால் காரணம், இவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதால் தான் இவ்வளவு செல்வங்களை உடையவர்களாக இருக்கின்றது என்று எண்ணி அந்த நேரத்திலே இவர்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியவில்லை என்றால் பிறகு யார்தான் விண்ணரசுக்குள் போக முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அந்த கேள்வியிலே நல்லா தெரியும், செல்வந்தர்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். போக முடியாதுன்னா போவது மிக கடினம் என்று சொல்லுகின்றார். போகவே முடியாதுன்னு சொல்லல, போவது மிக கடினம் என்று சொல்லுகின்றார். உடனே சீடர்கள் கேட்குறாங்க, அப்போ அவங்க போக முடியலன்னா யார் போக முடியும், யார் தான் செல்ல முடியும் என்பதை அவர்கள் கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனே அதற்கான காரணங்களையும் தொடர்ந்து சொல்லுகின்றார். யார் யாரெல்லாம் கடவுளுக்காக என்று என்னை பொறுத்து தன்னுடைய தந்தையையோ தாயையோ சகோதரர்களையோ நிலம் புலங்களையோ அனைத்தும் விட்டுவிட்டவர்கள் அவர்கள் விண்ணுலகிலே 100 மடங்காக பெறுவார்கள், அது மட்டுமல்லாமல் நிலை வாழ்வையும் அடைவார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கொள்கையை, கோட்பாட்டை தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் மிக ஆழமாக சொல்லுகின்றார். எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை ஒருவர் கொண்டிருப்பதால் நிலை வாழ்வை பெற முடியும் என்று நினைக்காதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். நீங்கள் மிகுதியான உடைமைகளை வைத்திருப்பதால் உங்களுக்கு நிலை வாழ்வு வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்காதீர்கள். அது அவ்வாறு வரப்போவது கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த வகையான பேராசைக்கும் இடம் கொடாதவாறு என்று குறிப்பிடுகின்றார். அதற்கான காரணம் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லுகின்றார். எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒருவரை வெறுத்து மற்றவரை அன்பு செய்வர். அதே போல்தான் எவரும் கடவுளுக்கும் மனிதருக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார். ஒரு மனிதன் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்பதை எடுத்து குறிப்பிடுகின்றார். எவன் ஒருவன் அதிக ஆசை கொண்டிருக்கின்றான செல்வத்தின் மீது அவன் கடவுளை ஒதுக்கி விடுவான். கடவுள் மீது அன்பு வைக்க முடியாது. கடவுள் மீது அன்பு வைத்து வாழ்கின்றவர் செல்வங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதன் மீது பற்று இல்லாமல் வாழ்வார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளின் மீது அன்பு வைத்து வாழுங்கள், கடவுளுக்காக என்று அனைத்தையும் ஒதுக்கி விடுங்கள், அப்பொழுது நீங்கள் நிலை வாழ்வை பெறுவீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் முதலிலே விண்ணுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அப்பொழுது மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். நாம் கடவுளையும் கடவுள் சார்ந்தவற்றையும் நாம் நாடுகின்ற பொழுது, நாம் அதிலே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்துகின்ற பொழுது, விண்ணுலகை அடைவதற்கான வாழ்விலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துகின்ற பொழுது, இம்மண்ணுலகில் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நமக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நாம் செல்வத்தின் மீது பற்று இல்லாமல் கடவுளின் மீது பற்று கொண்டு கடவுளின் மீது அன்பு வைத்து நாம் வாழ்வோம். அதை தான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். செல்வத்தின் மீது பற்று வைப்பவர்கள் இறைவனை வெறுத்து விடுவார்கள். இறைவன் மீது பற்று வைக்கிறவர்கள் செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதன் மீது பற்று கொண்டு வாழ மாட்டார்கள். கடவுளுக்கு அவர்கள் எப்பொழுதுமே உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அதனை பொருட்டு நான் மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன், இழப்பாக கருதுகிறேன்.
இந்த உலகத்தில் எனக்கு இருக்கின்ற எல்லா செல்வத்தையும் நான் ஒரு குப்பையாக கருதுகிறேன். அவை அனைத்தையும் நான் இழப்பாக கருதுகிறேன். அனைத்தையும் நான் விட்டு வந்துவிட்டேன். ஏனெனில் மிக பெரிய ஒப்பற்ற செல்வம் எது என்றால் எனது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த செல்வத்தை அடைய அவர் தருகின்ற அந்த நிலைவாழ்வை பெற நான் என் உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் குப்பையாகவும் இழப்பாகவும் கருதுகிறேன். அதை விட்டு வந்துவிட்டேன். கடவுள் எனக்கு தருவார் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவரும் அதை தான் சொல்லுகிறார். எனக்காக என்று நீங்கள் எது செய்தாலும், இவ்வுலகில் எனக்காக என்று நீங்கள் எதை விட்டு என்னை பின்தொடர்ந்தாலும், இவை அனைத்திற்கும் நீங்கள் 100 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள். அதோடு சேர்த்து நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் விண்ணுலகையும் கடவுள் சார்ந்தவற்றையும் நாடுகின்ற பொழுது இறைவன் நமக்கு தேவையான அனைத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். அப்பொழுது நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் மீது பற்று கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்ற நல்ல ஊழியர்களாகவும் மக்களுக்கு பணிவிடை செய்கின்ற நல்ல பிள்ளைகளாகவும் வாழ்வோம். ஆமேன்.